இந்த புத்தகத்தை வைத்து அந்த அந்த நடந்த அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டம், இழப்பு, உயிரிழப்புகள், தொழிலாளர்களுடைய எழுச்சி, குறிப்பாக உலக யுத்தத்தை எதிர்க்கும் பொழுது யுத்தம் என்பது யாருக்காக நடக்கிறது, யுத்தம் என்பது யாருக்காக நடக்குதுன்னா அந்த சமயத்தில் கூட அந்த இங்கிலாந்துக்கு ஜெர்மனியை ஒடுக்கணும்னு விஸ்தரிக்க வேண்டும், ராஜ்யத்தை விஸ்தரிக்கணுன்றதுக்காக ஜெர்மனியின் போராட்டம், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜார் மன்னர்கள் அவங்க ஒரு சுயலாபத்திற்காக எடுக்கின்ற போராட்டம், எல்லாவற்றிற்கும் பலி கொடுப்பது சாதாரண மக்களை தான், போர் வீரர்கள் என்பது. இந்த இந்த இதில் ரொம்ப நுணுக்கமாக படிக்க எப்படி இராணுவம் இந்த புரட்சியில் பங்கு பெறுகிறது என்ற விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. இராணுவத்தை லெனினுடைய தத்துவமானது ஈர்க்கிறது, அந்த சூழல் நம்பிக்கை கொடுக்கிறது. சொந்த மக்களுக்கு நேராக துப்பாக்கியை தூக்க மாட்டேன்ற அளவுக்கு வருது. ஒரு புறம் மார்க்ஸினுடைய தத்துவங்கள் லெனினை உத்வேகப்படுத்தி இருந்தாலும் அந்த லெனினுடைய செயல்பாடு என்பது அதனால தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற வார்த்தை கூட காயின் ஆகுது. அது ப்ராக்டிஸில் கொண்டு வருவோன்ற அளவில் கொண்டு வந்திருக்கலாம். ஆக அந்த அளவுக்கு இந்த நூலை படிக்கும் பொழுது இது அத்தனையுமே அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக அந்த தேசபக்தி, தேச வெறி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக லெனின் வெளி சொல்லியிருக்கிறத பார்க்குறத. அதே மாதிரி மென்ஷிவிக்குகள் கூடவே இருந்து கழுத்தறுக்கிற கேஸுங்க இருக்குது. இன்றைக்கும் அதுதான் பிரச்சனை. அவங்கெல்லாம் போராட்டம் வேணான்னுவாங்க. மூத்தாலாம் அப்படி தான் பேச்சுவார்த்தையில் முடியும்னு நேற்று தான் கடைசியில் ரோட்டில் போய் சாப்பிடாம உண்ணா நிலை போராட்டம், அந்த படம் இந்த உண்ணா விரதம் எடுத்துட்டு உண்ணா நிலை போராட்டம்னு மாற்றிருக்கிறாங்க. அப்படி போராட்டங்கள்லாம் பண்ணாலும் பத்தாது. அது மயிலேன்னா இறகு போடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் லெனின். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. ஒரு ஃபாதர் என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம போய் கேட்போம் ஜார் மன்னர்கிட்ட, நமக்கு நீதி கொடுப்பான்னு திரட்டிக்கிட்டு போகிறார். 1,00,000 பேர் சுட்டு தள்ளிட்டார். இதுதான் எப்பொழுதுமே நடக்கிறது. இந்த வரலாறு நாம் பார்க்குறோம்.